Hi, this is Santosh. Welcome to English Abega. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 3 வீடியோ தான். பார்ட் 1 அண்ட் 2 வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். Gandhi never contented himself with large political or economic solution. He saw the cultural and social backwardness in Champaran villages and wanted to do something about it immediately. Contented, wanted அப்படி எழுதிக்கோங்க. எக்கனாமிக்னா ஃபினான்ஷியல். காந்தி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெசன்ஸ்க்கு அந்த ஷேர் க்ராப்பராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீதி வாங்கி கொடுத்துட்டாரு. 25% ஆஃப் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பெரிய பொலிட்டிக்கல் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் அந்த மாதிரி நான் ஒரு பெரிய விஷயமெல்லாம் நான் யோசிக்கல. இந்த மாதிரி சாம்பரனில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட்னஸ், அதாவது இந்த பேக்வர்ட்னஸை போக வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் நான் போராடினேன், மக்களுடைய உரிமைக்காக. கடைசி ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத சொல்கிறாரு. He appealed for teachers. Mahadev Desi, Nahari Parikh, two young men who had just joined Gandhi as disciples. Disciplesனா ஃபாலோவர்னு எழுதிக்கோங்க. Appealed, requested அப்படின்னு எழுதிக்கோங்க. And their wives volunteered for the work. Volunteeredனா வந்து work without a fees or salary. Several more came from Bombay, Pune and other distant part of the land. Devadas, Gandhi's youngest son, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராக்ட்ல கூட கேட்கலாம், arrived from the ashram and so did Mrs. Gandhi, அதாவது காந்தியோடைய wife. Primary school were opened in 6 villages. Kasturibai taught the ashram rules on பர்சனல் கிளீனினஸ் அண்ட் கம்யூனிட்டி சானிடேஷன். ஸோ காந்தி என்ன பண்ணுறாரு, டீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து வாலண்டியர் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா இந்த மக்களில் வந்து பேக்வர்ட்னஸை பார்த்துட்டு எஜுகேஷனால் தான் இவங்களுடைய வாழ்வாதாரம் மாறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாலண்டியராக இவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக இவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு வந்து வாலண்டியர் பண்ணுறாங்க. இப்போ காந்தியோடைய பையன் தேவதாஸ் என்ன பண்ணுறாரு, ஆஷ்ரமம்லேருந்து இங்கே வந்துட்டு அவருடைய சன் தேவதாஸ், அதுக்கப்புறம் காந்தியோடைய ஒய்ஃப் கஸ்தூரிபாய், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்ரமோடைய ரூல்ஸ், அதாவது எப்படி க்ளீனாக இருக்கிறது, கம்யூனிட்டி சானிடேஷன், இது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹெல்த் கண்டிஷன்ஸ் வேர் மிசரபிள். காந்தி காட் அ டாக்டர் டு வாலண்டியர் ஹிஸ் சர்வீஸ் ஃபார் 6 months. 3 medicines வேர் அவைலபிள்: கேஸ்டர் ஆயில், வெனின் அண்ட் சல்ஃபர் ஆயின்மெண்ட். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்பவே புவராக இருக்கிறதால டாக்டர்ஸை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, வாலண்டியராக வர சொல்கிறாரு. அதாவது ஃபீஸ்லாம் எதுவும் இல்லாமல் வாலண்டியராக இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு, இந்த மக்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இந்த மெடிக்கல் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில், குவினின் அண்ட் சல்ஃபர் ஆயின்மெண்ட், இது மூணும் ப்ரைமரியாக கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. எனிபடி ஹூ ஷோட் அ கோட்டட் டங் was given a dose of castor oil, and anybody with malaria fever received quinine plus castor oil. Anybody with skin eruption received ointment plus castor oil. ஸோ இவங்க என்ன பண்ணுறாருனா, ஸோ மலேரியா வர்றது இல்லை வந்து ஸ்கின் எரப்ஷன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இந்த 3 மெடிசன்ஸை வச்சே டேக்கிள் பண்ணுறாங்க. காந்தி நோட்டிஸ்ட் த ஃபில்தி ஸ்டேட் ஆஃப் விமென்ஸ் க்ளோத். ஃபில்தி அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி வெரி டர்ட்டி ஆர் வெரி பேட் அப்படின்னு எழுதிக்கோங்க. He asked the Kasturibai to talk to them about it. One woman took Kasturibai into her heart and said, "Look, there is no box or cupboard here for clothes. The saree I am wearing is the only one I have." நான் மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விமனோடைய கிளாத்ஸ்லாம் பார்க்குறாரு, க்ளீனே இல்லாமல் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப் கஸ்தூரிபாய் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அது கொஞ்சம் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடு க்ளீனினஸை பற்றி அப்படின்னு சொன்ன உடனே கஸ்தூரிபாய் அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விமன் என்ன பண்ணுறாங்க, கஸ்தூரிபாய் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் இங்கே வந்து பாருங்கள், என் வீட்டில் கபோர்டு ஷெல்ஃப்னு எதுவுமே கிடையாது, ஈவன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் ஒன்லி ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறது, வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரிபாய் கிட்ட அவங்க சொல்கிறாங்க. Once he wrote to the resident that it was a time to fill in old latrine trenches and dig new ones, otherwise the old ones would begin to smell bad. காந்தி இந்த சாம்பரன் மக்களுக்காக அங்கேயே ரொம்ப நாள் தங்கிட்டு இருக்கிறதால இந்த ஆஷ்ரமில் இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்கை தான் சொல்கிறாரு. இந்த ஓல்டு லேட்ரின் ட்ரென்ச்சஸ் அப்படின்றது என்னென்னா செப்டிக் டேங்க் மாதிரியானது. ஸோ அதை என்ன சொல்கிறாரு, பழசாக இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா அது பேட் ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இந்த பள்ளத்தை தோண்டி வைங்க அப்படின்றத சொல்கிறாரு, பர்சனல் ஹைஜீனுக்காக. The Champaran episode was a turning point in Gandhi's life. What I did, he explained, was a very ordinary thing. I declared that the British could not order me about in my own country, but Champaran not began as an act of defense. It grew out of an attempt to alleviate the distress of large number of the poor peasant. Defense அப்படின்றது வந்து disobedience-னு எழுதிக்கோங்க, alleviate வந்து to reduce-னு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் distress, sufferings-னு எழுதிக்கோங்க.
இவங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாம்பேரனில் நடந்த இந்த ப்ராப்ளம் தான் காந்திஜியோடைய லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு அவர் சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, பிரிட்டிஷ் எங்கள் நாட்டில் வந்து எங்களுக்கு எந்த ஆர்டரும் போடாதீங்க, எது ஆர்டரும் போடக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாரு. இந்த சாம்பேரனுடைய ஈவெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நாங்கள் டிசோபீடியன்ஸ் பண்ணணும், இல்லை அப்போசிஷன் பண்ணணும், பிரச்சனை கொடுக்கணுன்றதெல்லாம் பண்ணலை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் சாம்பேரனில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸை பார்த்தேன். அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்களுடைய சஃபரிங்ஸை போக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து போராடினேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. திஸ் வாஸ் த டிப்பிக்கல் காந்தி பேட்டர்ன். His politics were intertwined with the practical, day-to-day problems of the millions. His was not a loyalty to the abstractions. It was a loyalty to living human beings. Typical, regular, intertwined, mixed, loyalty, faithfulness, abstractions, unreal. ஸோ காந்தியோடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றாட மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதுக்காக போராடுறதுக்காக தான் அவருடைய கான்செப்ட் அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாரு. அவர் தேவையில்லாத விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், தேவையில்லாததை பண்ணணும், அந்த அன்ரியலான சுச்சுவேஷன்ஸ்லாம் எதுவுமே வந்து சொல்ல மாட்டாராம். மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுடைய லிவிங் கண்டிஷன்ஸை மேலே கொண்டு வரணும், இதுதான் அவருடைய அல்டிமேட் கோல் அப்படின்றத சொல்கிறாங்க. இன் எவ்ரிதிங் காந்தி டிட், moreover, he tried to mold a new free Indian who could stand on his own feet, thus make India free. Early in the Champaran action, Charles Freer Andrews, the English pacifist who had become the devotee follower of Mahatma, came to bid Gandhi farewell before going on a tour of duty to the Fiji island. Pacifist அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி, believer in non-violence. English அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர், devoted, faithful, bid farewell, to say goodbye, tour of duty, official work. இப்போ காந்தி இதை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சார்லஸ் ஃபியர் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆல்ரெடி வந்து காந்தியோட ஃபாலோவர் தான். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பர்சன், இவர் வந்து ஒரு பெசிஃபிஸ்ட் தான், அதாவது பிலீவர் இன் நான் வயலன்ஸ். காந்தியை வந்து அதனால தான் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஜி ஐலாண்டுக்கு ஒரு அஃபிஷியல் டியூட்டியாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி காந்தியை வந்து இந்த சாம்பரனில் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. காந்திஸ் லாயர் ஃப்ரெண்ட்ஸ் தாட் இட் வுட் பி அ குட் ஐடியா ஃபார் ஆண்ட்ரூஸ் டு ஸ்டே இன் சாம்பரன் அண்ட் ஹெல்ப் தெம். Andrews was willing if Gandhi agreed, but Gandhi was vehemently, strongly. காந்தியோடைய ஃப்ரெண்ட்ஸ், லாயர்ஸ் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு இங்கிலீஷ் மேன், அதாவது ஆண்ட்ரூஸ் வந்து ஒரு பிரிட்டிஷ் தானே, ஸோ அந்த மாதிரி ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லையா. பிரிட்டிஷர்ஸ்கிட்ட ஈஸியாக பேசுகிறதுக்கு, அவங்களே ஒருத்தவங்க நம்பாலாக இருக்காங்கன்றது மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் காந்தி என்ன சொல்கிறாரு, ஈவன் ஆண்ட்ரூஸும் என்ன சொல்கிறாரு, காந்தி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் காந்தி தெளிவாக சொல்லிடுறாரு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து அவுட் சைடர் ஹெல்ப்பே வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வந்து வேண்டாம், நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. He said, you think that in this unequal fight it'd be helpful if you have an Englishman on our side. This shows the weakness of your heart. The cause is just and you must rely upon yourself to win the battle. You should not seek a prop in Mr. Andrews because he happens to be an Englishman. Rely, depend, prop, support. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களையே வந்து தாழ்த்திட்டு ஒரு இங்கிலீஷ்மேன் நமக்கு இருந்தால் தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங் அப்படின்றத நினைக்கிறீங்க. இது எல்லாமே வந்து உங்கள் மென்டல் வீக்னஸை தான் காமிக்குது. நமக்கு ஒரு இங்கிலீஷ்மேன் தேவைன்றது கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஓன் லேண்டில் நம்மளுடைய ஓன் சப்போர்ட்லேயே நம்ம சண்டை போடலாம், அதாவது எகுத்து நிற்கலாம், ஒரு பிரச்சனைனா நம்மளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து தெளிவாக சொல்லிடுறாரு, நமக்கு அவருடைய ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. He had read our minds correctly, Rajendra Prasad comments, and we have no reply. Gandhi in this way taught us a lesson in self-reliance. அண்டர்லைன் செல்ஃப்-ரிலையன்ஸ், செல்ஃப் டிபெண்டன்சி. ராஜேந்திர பிரசாத் காந்தி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரை பற்றியும் தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நம்பணும், நம்ம எபிலிட்டிஸை நம்ம நம்பணுன்றதை புரிய வச்சுருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாரு. செல்ஃப் ரிலையன்ஸ், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஹெல்ப் டு ஷேர் கிராப்பர்ஸ் வேர் ஆல் பவுண்ட் டுகெதர். ஸோ கடைசியாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காந்தி இந்த மூமெண்ட்டில் 3 விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், மக்களை தன்னை தானே திங்க் பண்ணுறதுக்கும் அவங்க யாரும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றத புரிய வைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இதுவும் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் த ஷேர் கிராப்பர்ஸ், ஸோ ஷேர் கிராப்பருக்கான அநீதியும் வந்து போக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி இங்கேயே வந்து இன்டர்வியூவை முடிக்கிறாரு காந்தி. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காந்தி
அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் அவருக்கு நடந்த விஷயத்த அவர் வந்து லூயி ஃபிஷர் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து லூயி ஃபிஷர் வந்து ஒரு ஆர்டிக்கலாக வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக லைன் பை லைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லைன் பை லைன் வீடியோ பார்த்தீங்கனாலே எக்ஸ்ட்ராக்டை எல்லாமே தெளிவாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் இல்லை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.